உலக நாடுகளிடம் உதவி கேட்டதாக வரும் தகவல் பொய்யானது எனவும் பாகிஸ்தானின் பொருளாதார விவகாரங்கள் துறையின் எக்ஸ் தள பக்கம் ஹேக் செய்யப்பட்டு விட்டதாகவும் பாகிஸ்தான் அரசாங்கம் விளக்கமளித்துள்ளது. இந்தியாவின் தாக்குதலால் கடும் சேதத்தை சந்தித்துள்ளதாகவும் நிதி நெருக்கடியை சமாளிக்க கடன் வழங்க வேண்டும் என உலக நாடுகளுக்கு பாகிஸ்தானின் பொருளாதார விவகாரங்கள் துறை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தது. இந்த பதிவால் இந்தியாவின் தாக்குதலால் பாகிஸ்தானில் கடும் சேதம் நிகழ்ந்திருப்பது உறுதியானதாக செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் தங்களது பொருளாதார விவகாரங்கள் துறையின் எக்ஸ் தள பக்கம் ஹேக் செய்யப்பட்டு விட்டதாகவும் உலக நாடுகளின் உதவி கேட்டதாக வெளியாகும் செய்திகள் உண்மையல்ல எனவும் பாகிஸ்தான் அரசாங்கம் விளக்கமளித்துள்ளது. போர் பதற்றம் காரணமாக ஜம்முவிலிருந்து டெல்லிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் முகாம் மீது இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலால் எல்லையோர பகுதிகளில் உள்ள விமானப்படைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டது. இதை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தி சுட்டு வீழ்த்தியது. எனினும் காஷ்மீரில் தொடர்ந்து போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் ஸ்ரீநகரில் மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். வான்வழி போக்குவரத்து பெரும்பாலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஜம்முவிலிருந்து டெல்லிக்கு சிறப்பு ரயில் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்முவிலிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு இடம் மாறுவதற்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் எல்லையில் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக எல்லை பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். ராணுவ முகாம் மீது இந்தியா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவின் எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்றனர். பஞ்சாப், ராஜஸ்தான், பலூச்சிஸ்தான் என பல்வேறு பகுதிகள் வழியாக பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்து இந்திய ராணுவம் அளித்தது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் எல்லை வழியாக ஊடுருவ முயன்ற 7 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் எல்லையில் இருந்த தீவிரவாதிகள் முகாமை எல்லை பாதுகாப்பு படையினர் அழிக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி தகவலை உறுதிப்படுத்தியுள்ளன. பஞ்சாப் மாநிலத்தில் பாகிஸ்தான் வீசிய ஏவுகணையின் பாகத்தை இந்திய ராணுவத்தினர் கைப்பற்றினர். நேற்றிரவு முதல் இந்தியாவின் எல்லைப் பகுதிகளான பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு உள்ளிட்ட மாநிலங்களில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதலை நடத்தி வருகிறது. பொது இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் வீசிய ஏவுகணையை வானிலேயே இடைமறித்து இந்திய ராணுவம் அழித்தது. அவ்வாறாக பாகிஸ்தான் ராணுவம் வீசிய ஏவுகணை ஒன்று பஞ்சாப் மாநிலம் ஹோசியார்பூரில் கடந்ததை இந்திய ராணுவத்தினர் கண்டறிந்தனர். இதையடுத்து ஏவுகணையை மீட்ட ராணுவத்தினர் பாகிஸ்தானில் போர் விமானமான J-10 அல்லது JF-17 இந்த ஏவுகணை வந்திருக்கலாம் என தெரிவித்தனர். தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட ஏவுகணையை இந்திய ராணுவத்தினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞரான GS மணி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை நீதிபதிக்கு முன்னிலையில் வந்த நிலையில் மாநில அரசுகள் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தாது எனவும் அப்படி அமல்படுத்துவது மக்களின் அடிப்படை உரிமையை மீறும் செயல் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். மேலும் வழக்கு தொடர்ந்த வழக்கறிஞரிடம் நீங்கள் டெல்லியில் உள்ளீர்கள், உங்களுக்கு இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்தி கற்றுக்கொள்ளுங்கள் என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்த கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.